அங்க பாத்தீங்களா? அது நம்ம தனு. போச்சுடா. எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையில அந்த பொண்ணு மாட்டிக்கிறா. என்ன ஆக போதும்? என்ன பண்ணிட்டு இருக்க தனு? பிறக்க போற இந்த குழந்தை நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சும் நீ டான்ஸ் ஆடி இருக்கனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். கீழே பார்க்காத என் முகத்தை பாரு. உனக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் தானே நான் பிரக்யாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நிக்கிறேன். உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்னோட சந்தோஷத்தை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு நிக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இதெல்லாம்? இந்த காம்படிஷன் ஜெயிக்கவா? பணம் சம்பாதிக்கவா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதே உன் வயித்துல வளர்ற என் குழந்தைக்காக தான். அந்த குழந்தைக்கு நீ ஆபத்தை உண்டாக்குனா உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? உன்னதான் கேட்கிறேன் தனு. என்ன நீ என்ன பண்ண சொல்ற அபி? இப்படி எல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணு ஆசை இல்லன்னு எனக்கு வேற வழி தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்காக போய் சொல்ற தனு. நான் ஒண்ணு போய் சொல்லல அபி. நான் என்ன பண்ணுவேன் நீயே சொல்லு. நான் மாடலிங் பண்றதை விட்டு எவ்வளவோ நாள் ஆச்சு. இந்த பிரெக்னன்சியால என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல. இன்கம்ங்கிறதே இல்லாம போச்சு. அது கூட பரவாயில்ல, இந்த வீட்ல எனக்கு பணம் கேட்கவே உரிமை இல்லாம போச்சு. அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்டேன். ஆனா உன்னாலே அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் மனச கல்லாக்கிக்கிட்டு நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இந்த காம்படிஷனை பத்தி எனக்கு தெரிஞ்ச உடனே எப்படியோ நான் இதுல ஜெயிச்சு பாதி பணத்தை நான் எடுத்துக்கிட்டு மீதியை உனக்கு தரலாம்னு நினைச்சேன். அதை வச்சு நீ பிரக்யாக்கு அகைன்ஸ்டா கேஸ் போட்டு எழுந்ததெல்லாம் திரும்ப அடைவேன் நினைச்சேன். நான் இது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் யோசிச்சேன் அபி. ஆனா நீ என்ன செல்ஃபிஷ் நினைச்சிட்டல? தனு, நீ யோசிச்சது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நீ செஞ்ச காரியம் தான் தப்பா இருக்கு. என்னதான் உனக்கு பணம் தேவைப்பட்டாலும் குழந்தையோட உயிர் விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்படி எல்லாம் இல்ல அபி. என் குழந்தை மேல எனக்கும் நிறையவே அக்கறை இருக்கு. குழந்தை என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் டாக்டர் பார்க்க போயிருந்தேன். குழந்தையோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சில டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. தனு, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் முடியாதுன்னு சொன்னது உண்மைதான். ஆனா குழந்தை விஷயம் சொல்லியிருந்தா நான் எங்கேயாவது எப்படியாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன், திருடியாவது கொடுத்துருப்பேன். குழந்தைக்கு நான் முடியாதுன்னு சொல்லுவேனா? ஐம் சாரி. இது எல்லாத்தையுமே நம்ம குழந்தைக்காக தான் நான் பண்ண அபி. நான் செல்ஃபிஷ் கிடையாது. எல்லாமே போய் இப்பவும் போய் சொல்லி அவரை ஏமாத்துறா. எனக்கு வேற வழி தெரியல அபி. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பிரக்யா தான். போதுமா? இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கா? மனசுக்கு சந்தோஷமா இருக்கா? இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். நானும் தனுவும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்ல. எத்தனையோ தடவை நீ ட்ரை பண்ணிருக்க. ஆனா இந்த தடவை நீ ஆல்மோஸ்ட் நடத்தி காட்டிட்ட. வெல் டன் மிஸ் பிரக்யா. நீ நினைச்ச விஷயத்தை நடத்தி காட்டுவேங்கிறத இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நிரூபிச்சு காட்டிட்ட. என்னமோ நான் தான் அவளை டான்ஸர் சொன்ன மாதிரி நீ பேசுறீங்க. ஆட சொல்லல, ஆனா அந்த சூழ்நிலையை உருவாக்குனது நீதானே. அவளுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு இது தவிர வேற வழி இருக்கா சொல்லு? கிளைமாக்ஸுக்கு டைம் ஆச்சு. இந்த விஜய் எங்க போனான்னு தெரியலையே. திரும்பிலாம் பார்க்காத. உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். வேலையை ஆரம்பிக்கலையா? வேலையெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிட்டேன். இனிமே முடிச்சு வைக்க வேண்டியதுதான். நீ எப்படியாவது பிரக்யாவை மேடகிட்ட வர வச்சுட்டனா போதும். நான் வேலையை முடிச்சிருவேன். எதுவும் சொதப்பிட மாட்டல? நீ நம்பவே மாட்டியா? இது கொலை முயற்சி மாதிரியே இருக்காது. அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பாவம், ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதைத்தானே நீயே எதிர்பார்த்த. இனிமே நீ எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆளக்கான.
ஏய் கவி, அந்த லேடி ஹிட்லர் எங்க போனா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அவ வந்தானா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு. என்னால இங்க இருக்க முடியாது, ரொம்ப போர் அடிக்குது. சார் அங்க பாருங்க, வந்துட்டாங்க. மைதிலி, மைதிலி, மேடையில இருக்கிற சாமி விளக்குல எண்ணெய் கம்மியா இருக்கு, போய் பாரு. இதோ பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம், இருங்க. நீங்க எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டீங்க, நானே பாத்துக்கிறேன். பெரிய இவ. இந்த நேரம் பார்த்து இந்த அபி எங்க இருந்து வந்தா? உன் மனசுல உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா? என்ன அங்க தனியா விட்டுட்டு நீ இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க? நான் செப்பல கட்டுங்க. நான் ஒன்னும் இங்க என்ஜாய் பண்ணல, வேலை பண்ணிட்டு இருக்கேன். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்க போறேன். நீங்க எங்கேயும் போக கூடாது. இப்போ என்ன சொன்ன? நீங்க எங்கேயும் போக கூடாது. இப்போ என்ன சொன்னேன்னு கேட்டேன். நீங்க எங்கேயும் போக கூடாது. என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே கேட்கல. நீங்க எங்கேயும் உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணி தொலைங்க. இதத்தான் எதிர்பார்த்தேன். நான் போறேன். இதத்தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன். சரி, எதுக்கு இப்படி? ஏய் லேடி ஹிட்லர், ஏய் ஹிட்லர்,